டிபிவில நம்ம பொருட்டோ ஒரு பெரிய ஆப்பை வச்சுட்டாரு. ஆமா, கஷ்டப்பட்டு ஃபியூச்சர் இவெண்ட்ஸை பார்த்து பக்காவா பிளான் போட்டு லீஃப் வில்லேஜுக்கு ஷிஞ்சுஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தனித்தனி டீமை அலாட் பண்ணி லீஃப் வில்லேஜையே ஏபிசிடின்னு நாளாக பிரித்து அங்கே யார் இருந்தால் ஷிஞ்சுஸை பீட் பண்ண முடியுமோ அவங்க எல்லாரையும் பிளேஸ் பண்ணி மாமுஷியை ஈஸியாக லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி கோஜி பிளான் பண்ணியிருப்பாரு. ஆனால் பொருட்டோ பண்ண இந்த ஒரு விஷயத்தால் எல்லாமே சொதப்பிக்குச்சு. இந்த விஷயம் சாதாரணமாக முடிய போகிறது இல்லை. லீஃப் வில்லேஜில் ஏகப்பட்ட அழிவு வரப்போகுது, ஏகப்பட்ட உயிர்கள் போக போகுது. கோஜி முன்னாடி பார்த்த அந்த ஒரு ஃபியூச்சர் தலைகீழ மாறப்போகுது. இது எல்லாத்தையும் குறிக்கிற விதமாக தான் லாஸ்ட் சாப்டரோடைய லாஸ்ட் பேனலில் கோஜி வாயடிச்சு போய் உட்கார்ந்துருப்பாரு. சரி, பொருட்டோ அப்படி என்ன தப்பை தான் பண்ணாரு? கோஜி என்ன விஷயத்தை பார்த்து இருக்கலாம்? இந்த ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் எப்படி மாறப்போகுதுங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறது நான் உங்கள் அனிமே மேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கோஜி கஷ்டப்பட்டு பிளான் போட்டு அவர் நினச்ச மாதிரியே எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அடி வாங்கிறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச ஈனோஷிகச்சோல்லாம் மாமுஷியை டாமினேட் பண்ணியிருப்பாங்க. பாதி சீனுக்கு மேலே காணாமல் போயிட்டு கடைசியில் என்ட்ரி கொடுக்குற கவாக்கி கூட இந்த ஆர்க்கில் மாமுஷியை போட்டு வெளுத்திருப்பார். என்னடா எல்லாமே நல்லா போயிட்டுருக்கேன்னு நினைக்கும் போது பேச்சு மூச்சே இல்லாமல் பேஷண்ட் கணக்காக கோஜி அமைதியாக இருந்திருப்பார். இப்படி இவர் அமைதியாக இருக்காருன்னா ஏதோ ஒரு மோசமான விஷயந்தான் நடந்திருக்கும்னு எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் அது என்னன்னு இவர் ஏன் வெளியே சொல்லாமல் இருக்காருங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இதுக்காக தான் நமக்கு ப்ரீவியஸ் சாப்டரில் இந்த கோஜி ஈனோஜினோட கான்வர்சேஷனை காட்டியிருப்பாங்க. இதில் ஈனோஜின், நீ ஏன் எப்போவுமே ரொம்ப கம்மியான இன்ஃபோஸை தர, டீட்டெயில்டாக சொன்னால் அந்த ஈவெண்ட்டை ஸ்டாப் பண்ண அது எங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேனு சொல்ல கோஜி எக்ஸாம்பிளோட ஈனோஜினுக்கு விளக்கியிருப்பார். அதாவது ஜூராவை ஃபேஸ் பண்ணும்போது நீ சாக போறன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்ன ஆகியிருக்கும்னு நினைக்கிற? நீ எசிடேட் பண்ணியிருப்ப, உன் கால் நடுங்க ஆரம்பிச்சிருக்கும், நீ பயப்பட ஸ்டார்ட் பண்ணியிருப்ப. எண்டிங்கில் நீ ஜூராவை ஃபேஸே பண்ணியிருக்க மாட்ட. ஹீமாவரியும் ஜூராக்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணியிருக்க மாட்டா. அவளோட பவர்ஸும் அவேக்காகி இருக்காது. ஸோ நான் பார்க்குற ஃப்யூச்சரை பற்றி நான் நிறைய விஷயங்களை சொன்னால் அது நடக்காமல் போக தான் அதிக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி கோஜி சொல்கிறாரு. அப்புறம் இந்த ஃப்யூச்சருங்கிறது எனக்கு ஒரு படம் மாதிரி எல்லாம் ஓடாது, நான் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸை தான் பார்ப்பேன். இப்படி ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்கிற எங்களை சிங்குலாரிட்டிஸ்னு சொல்லுவோம். நீ சொன்ன மாதிரி நான் நிறைய இன்ஃபோவை கொடுத்தா நான் நிறைய சிங்குலாரிட்டிஸை க்ரியேட் பண்ணுவேன். நிறைய சிங்குலாரிட்டிஸ் இருந்தால் டைம்லைனும் அதிக பிரான்ச்சஸை விடும், புது புது ரியாலிட்டி உருவாகும். எப்படி இது அதிகமானால் நான் எதிர்பார்க்குற அந்த ஐடியல் அவுட்கம்ங்கிறது வராது. இதனால் சிங்குலாரிட்டிஸாக இருக்கிற நாங்கள் ஃப்யூச்சரை பற்றி எவ்வளோ சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும், எப்போ சொல்லணுங்கிற எல்லா விஷயத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் பெஸ்ட் அவுட்கம் வரும்னு கோஜி சொல்கிறாரு. இதை கேட்ட ஈனோஜின், அப்படின்னா நீங்கள் வேணும்னே தான் விஷயங்களை சொல்லாமல் இருக்கீங்களா? இப்படி நீங்கள் சொல்லாமல் இருந்தால் தான் நல்ல அவுட்கம் வரும் கரெக்டானு கேட்குறாரு. அதுக்கு கோஜி, நல்ல அவுட்கம் கெட்ட அவுட்கம்மை வர வைக்கிறது என் கையில் இல்லை. ஈவன் என்னால் கூட சிச்சுவேஷன்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் எதிர்பார்க்குற அந்த சிச்சுவேஷனை வர வைக்க முடியாது. பட் இந்த பேட்டலில் நான் அது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அது என்னோட கையில் இல்லை, பொருட்டோ ஷிகமாருவோட கையில் தான் இருக்குன்னு கோஜி சொல்லியிருப்பாரு. இதில் இருந்து கோஜி ஒரு மோசமான ஈவெண்ட்டை பார்த்துட்டாருன்னு தெரியுது. அது என்னவா இருக்குங்கிற சில சிச்சுவேஷன்ஸை இப்போது பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பொருட்டோவோட டீல். ஆல்ரெடி கோஜி மோமோஷிகி கிட்ட நீ டீல் போட்டிருக்கியான்னு பொருட்டோவை கேட்டிருப்பாரு. அவர் அதை இக்னோர் பண்ணியிருப்பாரு. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த டீல் பொருட்டோக்கும் மோமோஷிகிக்கும் மட்டுமே தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது பொருட்டோக்குள்ளே இருக்கிற தனி டைமென்ஷனில் தான் இந்த கான்வர்சேஷனே போயிருக்கும். இப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி இது கோஜிக்கு தெரியுங்கிற டவுட் வருது. இதுக்கு காரணம் கோஜி ஒரு ஃப்யூச்சரை இங்கே பார்த்துருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ஃப்யூச்சரில் பொருட்டோவை மோமோஷிகி டேக் ஓவர் பண்ணியிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போது ஜூரா இறந்துருப்பாரான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் பல வீடியோஸில் இதை சொல்லிட்டேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். ஜூரா லீஃப் வில்லேஜோட ஒரு பெரிய ஆலாயாக தான் இருப்பார். ஏன்னா இவர் தெரிஞ்சோ தெரியாமலோ லீஃப் வில்லேஜ் மேலே அதிக பாசத்தை வச்சுட்டாரு. இதனால் இதுக்கு அழிவு வர்றதுக்கு இவர் கண்டிப்பாக விட மாட்டார்.
ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இந்த ஜூரா ஷினோபியோட சேர்ந்து ஒட்சுகிஸ்க்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ண தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எப்படி பொருட்டோ மொமோஷிகி கிட்ட அவருடைய பாடியை சரண்டர் பண்ணாருன்னு நீங்கள் கேட்கலாம். மொமோஷிகி ஏதாச்சும் ட்ரிக்ஸ் மூலமாக தான் பொருட்டோவுடைய பாடியை வாங்கியிருக்கலாம். ஆமாம், ஜூராவை கொன்ன மாதிரி பொருட்டோவை ஏமாத்திட்டு அவருடைய கண்ட்ரோல் இழந்த அப்புறம் மொமோஷிகி ஜூராவை உயிரோட வர வச்சிருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் மொமோஷிகி ஜூராவை உயிரோட விடுறாருன்னு. இதுக்கு காரணம் மொமோஷிகியுடைய மோட்டிவ் தான். இவர் ஆரம்பத்தில் இருந்தே சாக்ரா ஃப்ரூட்டை கன்சியூம் பண்ண தான் நினச்சிருப்பாரு. ஆனால் அது நடக்காமல் போயிருக்கும். இப்போ இவர் சாக்ரா ஃப்ரூட்டை சாப்பிடணும்னா அதுக்கு இவருக்கு 10 டைல்ஸ் வேணும். இப்போதைக்கு பூமியில் இருக்கிற ஒரே ஒரு 10 டைல்ஸ்னால் அது ஜூரா தான். இதனால் மொமோஷிகி அவசரப்பட்டு இந்த முடிவை எடுக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இதனால் இவர் ஜூராவை அப்படியே கன்சியூம் பண்ணவோ, அப்படி இல்லைன்னா அவரை மறுபடியும் 10 டைல்ஸாக மாற்றி கவாக்கி அதுக்கு ஃபீட் பண்ணி அப்புறம் அந்த சாக்ரா ஃப்ரூட்டை சாப்பிடவோ இவர் பிளான் போடலாம். இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பொருட்டோ மொமோஷிகியுடைய கண்ட்ரோலில் இருக்கலாம். இதுக்கப்புறம் இவரோட ஜோகன் அவைக்கனிங் நடந்து இதனால் பொருட்டோ நார்மல் ஸ்டேட்டுக்கு வரலாம். இப்போ ஜூரா வில்லனாகவும் பொருட்டோ ஹீரோவாகவும் ஒரு ஃபைட்டை பண்ணுற மாதிரி ஃப்யூச்சரில் பொருட்டோ வில்லனாகவும் ஜூரா ஹீரோவாகவும் ஒரு ஃபைட் நடக்க வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி நருட்டோ சீரீஸில் கூட பல தடவை நடந்திருக்கு. பொருட்டோலையும் நடக்கலாம். இப்போ நான் சொன்ன இவ்வளோ பெரிய ஃப்யூச்சர் விஷுவல்ஸை கண்டிப்பாக கோஜி பார்த்துருக்க மாட்டார். பட் பொருட்டோ மொமோஷிகியால் டேக் ஓவர் செய்யப்படுறத அவர் பார்த்துருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்த சிச்சுவேஷன் ஜூராவோட இன்டர்ஃபரன்ஸ் தான். இதையும் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதாவது லீஃப் வில்லேஜுக்குள்ளே கண்டிப்பாக ஜூரா வரதான் போகிறாரு. இதை ஆல்ரெடி டீஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு காரணமாக இருக்க போகிறது மாமுஷி தான். ஆமாம், ஜூரா இந்த லீஃப் வில்லேஜை ரொம்ப விரும்புகிறதா சொல்லியிருப்பார். இதுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக ஜூரா லீஃப் வில்லேஜுக்குள்ளே வருவாருங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். இதை மாமுஷியே சொல்லியிருப்பார். லீஃப் வில்லேஜுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஜூரா என்ன கொன்னுருவான்னு சொல்லியிருப்பார். ஆனால் அதே சாப்டரில் இந்த மாமுஷி லீஃப் வில்லேஜுக்கு தீ வச்சிருப்பாரு. மாமுஷியோடைய க்ளோன்ஸ் கிட்ட லீஃப் வில்லேஜை டேமேஜ் பண்ணிக்கோங்கன்னு வேற சொல்லியிருப்பாரு. இதனால் அடுத்த சாப்டருடைய கடைசி பேனலில் ஜூரா லீஃப் வில்லேஜுக்குள்ளே வர அதிக வாய்ப்பு இருக்குது. இதை கோஜியே அவருடைய விஷனில் பார்த்துருக்காரு. என்னடா சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், கோஜி 2 விஷுவலை பார்த்ததா நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஒன்று ஐடா டிவென்ட்ரியா மாறி இருக்கிறது. இது கண்டிப்பாக மாமுஷி தான் பண்ணியிருப்பாரு. 2வது விஷுவல் ஹீமாவரி கொல்லப்பட்டிருக்கிறதா இருந்திருக்கும். இவங்களையும் மாமுஷி தான் கொன்று இருப்பாருன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. பட் அப்படி இல்லை. மாமுஷி பைட் பண்ணால் ஹீமாவும் டிவென்ட்ரியா தான் மாறி இருப்பாங்க. ஆனால் இங்கே ஹீமா கொல்லப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஜூரா தான். ஜூராவோட டார்கெட்டுங்கிறது 9 டைல்ஸ் தான். இதை அவர் அப்சர்வ் பண்ணதா ஹீமாவை துரத்தியிருப்பார். இதனால் ஜூரா ஹீமாவை பிடிச்சி குராமாவை அப்சர்வ் பண்ணதுனால தான் இவங்களோட உயிர் போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நருட்டோ மாதிரி இவங்க ஜிஞ்சுருக்கி இல்லை, இவங்க கர்னல்ங்கிறதால குராமா இவங்களுடைய சோலோட கனெக்ட் ஆகி இருக்கும். ஆல்மோஸ்ட் இவங்க 2 பேரோட சோலும் ஒன்று தான்னு சீரீஸில் சொல்லியிருப்பாங்க. இதனால் குராமாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஹீமாவோட உயிரும் போயிருக்கும். இதை தான் கோஜி பார்த்துருப்பாரு. இது கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான டைம்லைன்ஸை கோஜி பார்த்ததால தான் இவர் ரொம்ப சைலண்ட்டாக லாஸ்ட் சாப்டரில் இருந்திருப்பார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோஜியுடைய பிளான் படி லீஃப் வில்லேஜ் ஜெயிப்பாங்களா இல்லைனா ஷின்ஜூஸ் ஜெயிப்பாங்களாங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.